வணக்கம். நான் சரோஜா, உங்களுடைய பேரண்டிங் கோச். இன்னத்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போறது. ஏன்னா நான் பேச போற டாபிக் ரொம்பவே முக்கியம். ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. ஸ்க்ரீன்ல நீங்க ஒரு முகத்தை பார்ப்பீங்க. அந்த முகம் நீங்க சோஷியல் மீடியால, நியூஸ் சேனல்ஸ்ல கொஞ்ச நாளா பார்த்துன்னு தான் இருப்பீங்க என்று நம்புறேன். இவங்க தான் டாக்டர் சிவரஞ்சனி சந்தோஷ், ஹைதராபாத்ல பேஸ்ட் பீடியாட்ரிஷியன். இவங்க என்ன விசேஷமான ஒரு வேலை பண்ணிருக்காங்கன்னா, அவங்க ஃபேக் ஓஆர்எஸ் அப்படி என்னது சில கம்பெனிஸ் ஓஆர்எஸ்னு பேர் கொடுத்து தன்னோட சுகரி ட்ரிங்க்ஸை விற்கிறாங்க. பிரச்சனை என்னன்னா, அதை போல ஒரு ட்ரிங்க் ஓஆர்எஸ்ஸா நம்பி ஒரு குழந்தைக்கு டைரியா இருக்கிறத, டீஹைட்ரேஷன் இருக்கிறத கொடுத்தா, எஸ்பெஷலி டைரியா ஒரு கேஸ்ல அந்த போல சுகரி ட்ரிங்க்ஸ் கொடுத்தா குழந்தையோட உயிருக்கே ஆபதமா இருக்கும். இது கொஞ்சம் கூட கண்டிக்காம FSSAI, which is the regulatory authority to give license, நம்ம நாட்டில் இந்தியாவில் ஃபுட் கன்சூமபிள் ஐட்டம்ஸை விற்கிறதுக்கு முன்னாடி FSSAIலேருந்து லைசன்ஸ் எடுத்துக்கணும். இந்த கம்பெனிஸ்க்கு அந்த லைசன்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த இன்கரெக்ட் பிராண்டிங் இருந்தாலும் கிடைச்சிருக்கு. இந்த விஷயத்தை தான் ஹைகோர்ட்ல சேலஞ்ச் பண்ணி டாக்டர் சிவரஞ்சனி 8 வருஷமா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜஸ்ட் 2025ல வந்துட்டு தான் அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்கு. இந்த வீடியோல நீங்க பாக்குறீங்க, கண்ணில் தண்ணி, அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா ஃபைனலி இட்ஸ் நாட் அவங்களோட பர்சனலா ஏதாவது சண்டைக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்குன்ட்டு இல்லை, பல குழந்தைகளோட உயிரை காப்பாத்திருக்காங்க. அந்த ஒரு சந்தோஷத்துக்கு கண்ணில் தண்ணி வந்திருக்கு. ஆனா just a few days later, and they FSSAI, whose job is to regulate, to oversee marketல என்ன கன்சூமபிள் குட்ஸ் வந்திருக்கோ அது அப் டு த ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கா இல்லையான்ட்டு அது பார்க்கறது வேலை அவளோடது. அந்த FSSAI தான் இந்த மேனுஃபேக்சரர்ஸ் யாரு அந்த தவறான பேரை கொடுத்து ஓஆர்எஸ் சொல்லிட்டு சுகரி ட்ரிங்க்ஸ் விற்கிறாங்களோ அவளோட சேர்ந்து ஆல்ரெடி மார்க்கெட்ல ரெடியா 180 crores வர்த்துக்கு ப்ராடக்ட் இருக்கு. அது வித்து போட்டும் அதுக்கப்புறமா நாங்க வேணா ப்ரொடக்ஷன் நிறுத்திடுறோம்ட்டு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு FSSAI அக்ரி பண்ணிருக்கு. ஸோ அது சொல்லிட்டு ஹைகோர்ட்ல இருந்து ஸ்டே வாங்கியிருக்காங்க. ஒரு கம்பெனி 180 crores வர்த்துக்கு ப்ராடக்ட் வித்துட்டு அந்த அந்த கம்பெனிக்கு நஷ்டம் ஆகக்கூடாது. ஆனா 180 crores அப்படி நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணினா ஒரு பாட்டில் இந்த போல ஒரு பாட்டிலோட விலை 40 rupees 45 rupees அது போல. ஸோ நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணினா 1 கோடிக்கு மேல அந்த பாட்டில்ஸ் இருக்கு ரெடியா விற்கிறதுக்கு. ஒரு கோடி குழந்தைகளோட உயிர் முக்கியம் இல்லை, இந்த ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் தான் முக்கியம். நீங்க வேணா ஆர்கியூ பண்ணலாம், அந்த ஒரு கம்பெனிட்டு பார்க்க கூடாது, அங்க வேலை பண்ணுறது அத்தனை எம்ப்ளாயீஸ் அவளோட வாழ்க்கை அதெல்லாம் பார்க்கணும். ஸோ அதனால இது ப்ராடக்டாவது விட்டு போட்டும். ஆனா ஒரு அம்மாவா, ஒரு அப்பாவா, ஒரு பெற்றோரா நம்ம என்ன பண்ணுவோம்? இது போல ஒரு விஷம் தெரிஞ்சாச்சு, இது நம்ம குழந்தைக்கு சரியில்லை, ஆனாலும் குழந்தைக்கு கொடுப்போமோ? அதுவும் வென் ஆல்ரெடி நம்ம குழந்தையோட உடம்பு சரியில்லை. அப்போ ஒரு அம்மாவா நான் கொடுப்பேனா? நீங்க கொடுப்பீங்களா? ஸோ இந்த வீடியோல எப்படி தவறான ப்ராடக்டை கண்டுபிடிக்கிறது தான் சொல்ல போறேன். ஸோ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, ஒரிஜினல் ஆக்சுவலி ஓஆர்எஸ் என்னது? ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். அப்படின்னா நம்ம பாடியில வெயில் காலத்துல இல்லாட்டனா டைரியா ஆகிறத நம்ம பாடியில இருந்து சால்ட்ஸ் எல்லாம் வெளியில போயிடும் லூஸ் மோஷன்னால. ஸோ அதை ரெப்ளனிஷ் பண்ணுறதுக்கு, அதோட பேலன்ஸ் சரியாக்கிறதுக்கு இந்த சால்ட்ஸை தண்ணியில கலந்து கொடுப்பாங்க, ஒரு ஜூஸ் போல. ஸோ குழந்தைகளுக்கு, சின்ன பசங்களுக்கு அந்த சால்ட்ஸ் தான் முக்கியம். ஸோ நீங்க பேக்கெட்ல பாத்தீங்கன்னா WHO ரெக்கமெண்டட் ஃபார்முலா அப்படின்ட்டு ஏறி வருது. இப்போ நீங்க பாக்குறது ஒரு சாஷே, அதுக்குள்ள பவுடர் இருக்கும், பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு சாஷே 1 லிட்டர் வாட்டர்ல கலந்துட்டு நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நேரத்துல கன்சியூம் பண்ணணும்ட்டு, குழந்தைக்கு கொடுக்கணும்ட்டு அப்படி ஏதி இருக்காங்க. ஸோ இதோட இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் சால்ட், சோடியம் குளோரைடு அண்ட் பொட்டாசியம், அது போல சால்ட்ஸோட பேர் ஏது இருக்கு தவிர எங்கேயும் சுகர் ஆட் பண்ணல. ஏன்னா அந்த நேரத்துல குழந்தைக்கு சுகர் தேவை இல்லை, சால்ட்ஸ் தான் முக்கியம். ஸோ
அந்த இன்கிரீடியன்ஸ் தான் நம்ம பயன்படுத்தணும். ஸோ இதை போல ரெடியா கிடைக்கிறது. இன்னி ஒரு பாக்கெட் பார்த்துட்டீங்கன்னா ஆரஞ்சு டெட்ரா பேக் போல நம்மளோட ஃப்ரூட்டி மாதோட பேக் பவுச் கிடைக்கும் இல்லையா, அது போல டெட்ரா பேக் ஆரஞ்சு ஃபிளேவர்லயும் இருக்கு. அண்ட் இட் இஸ் ரெடி டு ட்ரிங்க் ஜூஸ். நீங்க ஓபன் பண்ணி தாராளமா குடிக்கலாம். அண்ட் நீம்பு பானி ஃபிளேவர், அது செகண்ட் ஃபிளேவர். இதுதான் சரியான ஓஆர்எஸ். அது எழுதிருக்கு ஃப்ரண்ட் பேக்கெட்ல WHO ரெக்கமெண்டட் ஃபார்முலான்ட்டு எழுதியிருக்கும். நீங்க பின்னாடி இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுல மட்டும் சால்ட்ஸோட பேர் இருக்கணும். எங்கேயும் சுகர் ஆடட் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ இது தவறான ப்ராடக்ட்ஸ்ல என்ன வைக்கிறாங்க மார்க்கெட்ல, ஏதோ பேர் மாட்டி ஓஆர்எஸ்னு வார்த்தை அதுல ஏது இருக்கும். ஆனா ஓஆர்எஸ்க்கு அடுத்தது வேற இன்னி ஒரு அக்ஷரம் எழுதிருப்பாங்க. ABCLMN ஏதோ ஒரு அக்ஷரம். அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அங்கே பேக்கெட்ல எங்கேயும் WHO ரெக்கமெண்டட் ஃபார்முலான்ட்டு எழுதியிருக்க மாட்டாங்க. அதுவும் நம்ம கவனிக்கணும். அண்ட் நம்ம அந்த பேக்கெட்டை திரும்பி பார்த்தா இன்கிரீடியன்ட் லிஸ்ட் பாருங்க. இப்போ நான் ஸ்கிரீன்ல பாருங்க, அங்கே சுகர் ஆடட் சுகர் 12 கிராம்ஸ் 11 கிராம்ஸ்னு எழுதி இருக்கு. தட் இஸ் ஃபேட்டல். டைரியா இருக்கிறது குழந்தைக்கு இது போல ஜூஸ் கொடுத்தா அவங்களுக்கு ஃபேட்டலா இருக்கும், உயிருக்கே ஆபதம் வரும். ஸோ இது நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். அதே போல நீங்க இனி ஒரு எக்ஸாம்பிள் தான் சின்னது, ஜஸ்ட் கேலரி லெஸ் ஸ்வீட்னர்ட்டு ஒரு கொடுத்துருக்காங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு. ஆனாலும் அதுல ஒரு 2 கிராம் ஆவது சர்க்கரை இருக்கு, அதுவும் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ஈஸியஸ்ட் வே ஆஃப் ரெக்கக்னைசிங் விச் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணலான்ட்டு. இந்த வீடியோல ஒரு யூடியூபரா, ஒரு பேரண்டிங் கோச்சா, நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு நான் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் வேண்டாம். ஆனா இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணி தான் ஆகணும். எவ்வளோ முடிஞ்சதோ அவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட வீட்டுல வேலை பண்றவங்க, உங்க டிரைவர், உங்க ஸ்கூல் குழந்தை ஒரு ஸ்கூல்ல இருக்கவங்க, ஆயம்மாங்க, அவளுக்கு தான் இந்த போல இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகாது. அவங்க தான் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போனா டாக்டர் எதை கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க. ஸோ அது போல ப்ராடக்ட்ஸ் வாங்கக்கூடாதுன்ட்டு அவளுக்கு தெளிவா சொல்லி கொடுங்க. இந்த வீடியோ காட்டுங்க. நீங்க தமிழ்நாட்டுல இல்ல வேற எங்கேயாவது இருக்கீங்க, அங்க வேற பாஷையில பேசுறாங்க. ஸோ இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேனோ அந்த விஷயம் அங்கே சில பேருக்கு அது நம்ம பாஷை புரியலன்னா அவளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கா இல்லையான்ட்டு கேளுங்க. அவளுக்கும் இதை சொல்லுங்க, இது போல நீங்க பேசுங்க. நீங்க ஒரு யூடியூபர் கண்டென்ட் கிரியேட்டர் இருந்தா ப்ளீஸ் உங்களோட பாஷையில, தமிழ்ல இல்லைன்னா இங்கிலீஷ்ல வேற ஏதாவது பாஷையில நீங்க இந்த போல வீடியோஸ் பண்ணுங்க. ப்ளீஸ் மேக் சச் வீடியோஸ். லெட்ஸ் கிரியேட் அவேர்னஸ். லெட் நாட் ஈவன் அ சிங்கிள் சைல்ட் டை பிகாஸ் ஆஃப் தீஸ் கம்பெனிஸ் செல்ஃபிஷ்னஸ். ஸோ இது நம்மளோட பொறுப்பு தான், கண்டிப்பா நம்ம பண்ணி ஆகணும். ப்ளீஸ் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கம்ப்ளீட் கான்டாக்ட் லிஸ்ட்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம்.